Class 10 NCERT Maths Surface Area and Volume Exercise 10.2 வந்து first sum வந்து பார்க்கலாம். A solid is in the shape of a cone standing on a hemisphere with both their radii being equal to 1 cm and the height of the cone is equal to the radius. Find the volume of the solid in terms of pi. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஷேப் ஆஃப் எ கோன் ஒரு கோன் வந்து ஹெமிஸ்பியர் மேலே வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கோன் வந்து ஹெமிஸ்பியர் மேலே வந்து பிளேஸ் ஆகிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கோனோட ஹைட் அந்த கோனோட ஹைட்டும் அதோட ரேடியஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. போத் தேர் அந்த ஹெமிஸ்பியரோட அந்த ரேடியஸும் அந்த கோனோட ரேடியஸும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 1 சென்டிமீட்டர் தான். ஸோ இதோட இதுவும் வந்து 1 சென்டிமீட்டர் தான். இதோட கோனோட ரேடியஸும் வந்து 1 சென்டிமீட்டர் தான். இப்போ கோனோட பார்ட் எழுதலாம். கோனோட ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க? 1 சென்டிமீட்டர். ஹைட்டும் வந்து 1 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி ஹெமிஸ்பியர்லையும் வந்து ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் தான். இப்போ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சாலிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை அப்படின்னு எடுத்துக்கோங்கிறாங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட் ஈக்குவல் டு கோனோட வால்யூம் ப்ளஸ் ஹெமிஸ்பியரோட வால்யூம். அப்போ கோனோட வால்யூம் வந்து 1/3 pi r square h plus ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 2/3 pi r cube. அப்போ 1/3 pi r square hனா 1/3 பையை வந்து அப்படியே தான் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ பை இன்ட்டு ஆர் வந்து 1 சென்டிமீட்டர் தான். இப்போ 1 × 1 × ஹைட்டும் வந்து சேம் தான். ஹைட் அண்ட் த ரேடியஸ் வந்து சேமுங்கிறதுனால அதுவும் 1 தான். அப்போ 2/3 × பை ரேடியஸ் வந்து 1. அப்போ 1 × 1 × 1 தான். இப்போ பை × 1 வந்து பை தான் பை 3 ப்ளஸ் 2 × இங்கே பை இங்கே எல்லாமே 1ங்கிறதுனால 2π/3. இப்போ பையும் 2πயும் வந்து இது வந்து 1π இது 2π. அப்போ 3π/3. 3யும் 3யும் கேன்சல். ஸோ பை இங்கே வந்து வால்யூம்ங்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். ரேச்சல் அண்ட் engineering student asked to make a model shape like cylinder with 2 cones attached at its 2 ends by using a thin aluminum sheet. The diameter of the model is 3 cm and its length is 12 cm. If each cone has a height is 2 cm, find the volume of air contained in the model that Rachel made. Assume that the outer and the inner dimension of the model nearly the same. ரேச்சல்ங்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மாடல் வந்து மேக் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இங்கே இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது. இந்த சைடு இந்த ரெண்டு இதுலையுமே வந்து 2 கோன்ஸ் வந்து இருக்குது. இப்போ இந்த நடுவில் உள்ள இந்த ஏர் வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் த ஏர் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாடலோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னாக்க டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இதோட லென்த்னா இந்த இது இந்த 2 சைடோடைய இது. ஸோ இதோட டோட்டல் லென்த்னா இப்போ இங்கேருந்து பார்க்கணும் இங்கேருந்தும் பார்க்கணும். அப்போ அது வந்து எவ்வளோனா 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த கோனோட இது வந்து 2 சென்டிமீட்டர், இந்த கோனோட இது வந்து 2 சென்டிமீட்டர். ஏன்னா இஃப் ஈச் கோன் ஹேஸ் த ஹைட், கோனோட ஹைட் வந்து இந்த சைடு ஒரு கோன் இருக்குது இந்த சைடு ஒரு கோன் இருக்குது. ஸோ ஈச் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ கோனோட டைமென்ஷன்ஸ் எழுதிக்கலாம். கோனோட இதுவும் வந்து டயாமீட்டர் வந்து 3 சென்டிமீட்டர் தான். ஸோ ரேடியஸ் வந்து இப்போ 3/2 சென்டிமீட்டர். ஹைட் இது வந்து 2 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர். ஈச் கோன் ஹேஸ் ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர் தான். ஸோ இந்த சைடும் 2 சென்டிமீட்டர் இந்த சைடும் 2 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு சிலிண்டரோட டயாமீட்டரும் இப்போ 3 சென்டிமீட்டர் தான். அதோட ரேடியஸ் வந்து 3/2 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டரோட ஹைட்டு நம்ம எழுதணும். இப்போ சிலிண்டரோட ஹைட்னா இவ்வளோ தான்.
ஸோ இது வந்து கோனோட ஹைட்டு, இதுவும் வந்து கோனோட ஹைட்டு. அப்போ 12 டோட்டல் ஹைட்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். டோட்டல் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் மைனஸ் இந்த கோனோட இது வந்து 2, இந்த சைடில் உள்ள கோன் இது வந்து 2. அப்போ சிலிண்டரோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் த மாடல் equal to volume of cylinder plus 2 into volume of cone. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து கோன் இருக்குது, அதனால நம்ம 2 இன்ட்டுன்னு போட்டுக்கிறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து pi r ஸ்கொயர் h plus 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 pi r ஸ்கொயர் h. இப்போ பையோட வேல்யூ வந்து 22/7, ரேடியஸ் வந்து 3/2 இன்ட்டு 3/2 r ஸ்கொயருங்கிறதுனால 3/2. ஹைட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து pi r ஸ்கொயர் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த சைடும் pi r ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்குது, அதனால நம்ம சேமாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து ஹைட்டு மட்டும் இருக்கும், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இருக்கும், ப்ளஸ் 2/3. இங்கே நம்ம pi r ஸ்கொயர் வெளியில் எடுத்ததுனால h மட்டும் இருக்கும், ஹைட் ஆஃப் த கோன் மட்டும் இருக்கும். அப்போ pi r ஸ்கொயர் இப்போ ஹைட்டோட சிலிண்டரோட அந்த ஹைட்டு h வந்து எவ்வளோனா, ஹைட்டு வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். ஸோ 8 அப்படியே எழுதிக்கலாம். 2/3 இன்ட்டு கோனோட ஹைட் வந்து 2, அதை அப்படி எழுதிக்கலாம். pi r ஸ்கொயர், பைனா 22/7, r வந்து 3/2 இன்ட்டு 3/2. இப்போ இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 3 8s are 24, 2 2s are 4/3. இப்போ 22/7 3/2 இன்ட்டு 3/2. இங்கே வந்து 24 + 4 வந்து 28/3. இப்போ 7 4s are 28, 2 11. இப்போ இந்த 3யும் கேன்சலு, இந்த இதுவும் கேன்சலு. இப்போ 11 இன்ட்டு 3 இன்ட்டு 2, 11 3s are 33, 33 இன்ட்டு 2 வந்து 66 சென்டிமீட்டர் கியூப். ஏன் இது வந்து வால்யூம் அப்படிங்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் கியூப்னு நம்ம போடுறோம். இதில் வந்து கோனோட இது எழுதிட்டாச்சு, சிலிண்டரு. ஸோ இதில் உள்ள ஏர் வந்து எவ்வளோ வால்யூம்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த மாடல், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இன்ட்டு அதாவது ரெண்டு சைட்லையுமே வந்து கோன் இருக்கிறதுனால 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோனு, pi r ஸ்கொயர் h இதோட ஃபார்முலா. இது வந்து 2 இன்ட்டு அப்புறம் 1/3 pi r ஸ்கொயர் h. pi r ஸ்கொயர் வந்து சேமாக இருக்கிறதுனால அதை நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்புறம் ஹைட் ஆஃப் த கோனு. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம எல்சிஎம் எடுத்து அடிச்சோன்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடுது. நெக்ஸ்ட் third question. A gulab jamun contains sugar syrup up to about 30% of its volume. Find approximately how much syrup would be found in 45 gulab jamuns, each shaped like a cylinder with 2 hemispherical ends with length 5 cm and diameter 2.8 cm. இப்போ இந்த குலோப் ஜாமுனில் வந்து இதில் வந்து மொத்தம் 45 குலோப் ஜாமுன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து 30% வந்து ஒரு இதில் வந்து 30% வந்து சுகர் சிரப்பு தான் வந்து இருக்குது. அப்போ ஃபைண்ட் அப்ராக்சிமேட்லி அப்போ 45 குலோப் ஜாமுன்ஸ்க்கு வந்து எவ்வளோ சுகர் சிரப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. இப்போ ஒரு குலோப் ஜாமுன் வந்து இப்படி இருக்குது. இது வந்து சிலிண்ட்ரிக்கல், இந்த இது வந்து எப்படின்னாக்கா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்குது. இதை சுற்றி வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி, இதை சுற்றி வந்து இந்த குலோப் ஜாமுன் இதை சுற்றி வந்து ஹெமிஸ்பியர் வந்து இருக்குது. இப்போ இந்த இதோட டயாமீட்டர் எவ்வளோனா, இந்த ஒரு குலோப் ஜாமுனோட டயாமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா 2.8
8 சென்டிமீட்டர். இப்போ இந்த குலோப் ஜாமுனோட லென்த்னாக்க இங்கேருந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுதான் வந்து டோட்டல் லென்த். அப்போ அந்த டோட்டல் லென்த் வந்து இந்த குலோப் ஜாமுனோட டோட்டல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ வந்து இந்த குலோப் ஜாமுனோட அந்த ஹெமிஸ்பியர் அந்த ரேடியஸ் வந்து இப்படி இருக்குன்னா இது வந்து குலோப் ஜாமுன், இதோட அந்த ஹெமிஸ்பியர் இதோட ரேடியஸ் அப்போ வந்து 1.4 சென்டிமீட்டர். இந்த சைடும் வந்து 1.4 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட ஹெமிஸ்பியர், இதில் வந்து ஹெமிஸ்பியரும் இருக்குது சிலிண்டரும் இருக்குது. ஸோ அது ரெண்டோட இதையும் நம்ம வந்து பண்ணணும். இதோட டயாமீட்டர் வந்து 2.8 சென்டிமீட்டர். குலோப் ஜாமுனோட இந்த இது வந்து டயாமீட்டர் வந்து இந்த குலோப் ஜாமுனில் வந்து 2 ஹெமிஸ்பெரிக்கல் எண்ட்ஸ் வந்து இருக்குது. இதோட டயாமீட்டர் வந்து 2.8 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் பை 2. டயாமீட்டர் வந்து 2.8 சென்டிமீட்டர், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா 2.8 by 2. அப்போ ரேடியஸ் வந்து 1.4 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டரோடைய டயாமீட்டரும் வந்து 2.8 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 2.8 by 2. அப்போ ரேடியஸ் வந்து 1.4 சென்டிமீட்டர். இப்போ இதோட ஹைட், இந்த சிலிண்ட்ரிக்கல் இதோட ஹைட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ இதோட டோட்டல் ஹைட் வந்து நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், இந்த குலோப் ஜாமுனோட டோட்டல் ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் தான். அப்போ 5 சென்டிமீட்டர்னா இப்போ இதில் உள்ள அந்த ஒரு குலோப் ஜாமுனில் வந்து இந்த சைடில் வந்து ஒரு 1.4 இருக்குது, இதில் வந்து 1.4 இருக்குது. அது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சிலிண்டரோட ஹைட்டு தான் நமக்கு தேவை. அப்போ 5 minus 1.4 minus 1.4, 5 minus 1 1 2, அப்போ 2.8. அப்போ 5 2.8 அப்படின்னாக்க இங்கே 2, 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ 5 minus 2.8னா 2.2 சென்டிமீட்டர். ஏன்னா அந்த குலோப் ஜாமுனோட இது வந்து நம்ம டோட்டல் ஹைட்டு வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, இதில் ஒரு இது இருக்குது. ஸோ 1.4ம் 1.4ம் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 1.4ம் 1.4ம் வந்து 2.8. அப்போ 5 minus 2.8 வந்து 2.2. இப்போ வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் 45 குலோப் ஜாமுன்ஸ்க்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் டு சிலிண்டரோட வால்யூம் ப்ளஸ் 2 ஹெமிஸ்பியர் வால்யூம். ஏன்னா இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அந்த சைடில் இருக்குது, அதனால 2 ஹெமிஸ்பியரோட வால்யூம். சிலிண்டரோட வால்யூம் வந்து πr² ப்ளஸ் 2 இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 πr³. பையோட வேல்யூ வந்து 22/7. ரேடியஸ் வந்து 1.4 இன்ட்டு 2.2 ப்ளஸ் ஹைட் வந்து 2.2. ஸோ சிலிண்டரோட இது வந்து ஹைட் வந்து 2.2, அதனால் அதை போட்டுறோம். பை 2/3 இன்ட்டு 22/7. ரேடியஸ் வந்து 1.4 இன்ட்டு 1.4 இன்ட்டு 1.4. இப்போ இதையும் கேன்சல் பண்ணனா 7 2s are 14. இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0.2. அதே மாதிரி இதுவும் கேன்சல் பண்ணால் 0.2. இப்போ 22 இன்ட்டு 0.2 வந்து 22 இன்ட்டு 2 வந்து 44. பாயிண்ட் இருக்கிறதுனால 4.4 இன்ட்டு 14 இன்ட்டு 22. 4 2s are 8, 2 அப்போ 308. ரெண்டு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் தள்ளி வைப்போம். இப்போ 3.08 ப்ளஸ் இங்கே வந்து 2 2s are 4. அப்போ 4 22 4னா 88 இன்ட்டு 0.2 இன்ட்டு 1.4ம் 1.4ம் நம்ம வந்து
4 4 16 5 4 1 96 190 1.96 ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பை இங்கே வந்து பை இதில் வந்து ஒரு 3யும் இருக்குது இப்போ 44ம் 308 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும் 4 8s are 32 3 12 இதே தான் வரும் 5 அப்போ இதில் வந்து 2 பாயிண்ட் தள்ளி இதில் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி அப்போ 3 பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கணும் 13552 plus 88 into 2 16 17 அப்போ 176 இதில் வந்து 1.96ம் 2வும் முதல்ல பண்ணிடுவலாம் 6 2s are 12 80 19 392 அப்போ 392னா இங்கே வந்து 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது இங்கே வந்து ஒரு பாயிண்ட் அப்போ 0.392 0.392ம் 88ம் பண்ணனா 8 2s are 16 72 73 3s are 24 25 26 27 28 29 30 31 3 அப்போ 3 இதே தான் இங்கேயும் வரும் 9 4 4 3 இப்போ இதில் வந்து 3 இது தள்ளி இருக்குது அதனால 34.496 by 3 இப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் இதை போட்டுக்கலாம் இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம் 34.496 3 1 3 3 4s are 12 2 3 9s are 27 2 6 3 8s are 24 2 அப்போ இது வந்து 11 11.498 இதுவும் 13 பாயிண்ட் இதையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும் 10 15 10 5 2 அப்போ 25050 இப்போ இதுலேருந்து 3 இது வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் இப்போ இது வந்து வால்யூம் ஆஃப் 1 குலோப் ஜாமுன் தான் நம்ம எழுதியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம 45 இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ வால்யூம் ஆஃப் 45 gulab jamuns into 45 5 5s are 25 2 எப்படி எடுத்து போட்டுக்கலாம் 5 5s are 25 2 25 2 10 5 4s are 20 2 5 4s are 20 2 8 10 5 7 2 3 அப்போ 1 1 2 7 2 5 இங்கே 2 இது தள்ளி இருக்கிறதுனால நம்ம 2 இது தள்ளி வச்சுக்குவோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் ஆஃப் சுகர் சிரப் ஆஃப் தட் அந்த சுகர் சிரப்பு தான் வந்து கேட்குறாங்க 45 குலோப் ஜாமுன் ஸ்கூலில் அந்த சுகர் சிரப்பு தான் வந்து கேட்குறாங்க ஈக்குவல் டு 30% ஆஃப் வால்யூம் equal to 30% ना 30 by 100 into
1127.25. இப்போ இதுவும் கேன்சலு. அப்போ 112725 into 3. 5 3s are 15, 7 7 3s are 21, 2 7 8 3 3. அப்போ 2 இது தள்ளி வைக்கணும். இதில் வந்து by 10 இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு இது தள்ளி நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை ஒரு இது தள்ளி வைக்கணும். அப்போ 33.8.175 சென்டிமீட்டர் கியூப் பை 10ங்கிறதுனால நம்ம ஒரு பாயிண்ட் வந்து தள்ளி வைக்கிறோம். ஸோ இதை வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் வந்து கேட்குறாங்க. அப்போ 338 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம்ங்கிறதுனால நம்ம கியூபில் போடுறோம்.